பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தோமஸ் போல் சென்டர்ன்ற இந்த சட்டன்ல இருக்கிற இந்த பாடசாலைலாம் இருக்கிறோமே என்னென்னா, இங்கே வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்குது. தமிழர்களினுடைய பொங்கலோ பொங்கல் என்ற நிகழ்வு நடைபெற இருப்பதால் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இதுக்குள்ள போயிட்டு உள்ள இனி காட்டப்போகிறோம் என்ன இருக்கின்றதை. இந்த பொங்கல் எதுக்கு நாங்கள் கொண்டாடுறோம்? நாங்கள் விவசாயிகளை வாழ்த்துறது, நாங்கள் நெற்பயிர் செஞ்சு அதை அறுவடை செஞ்சு அதைத்தான் நாங்கள் எப்போவுமே பொங்கலுக்கு இதுன்றது. அப்போ நாங்கள் உழவர்கள் எங்களுடைய விவசாயிகளை வாழ்த்துற தினமாக அதை கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல். என் பேர் ஸ்ரீதேவி சுப்பிரமணியம். இதா வர விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்காக அவங்களுக்கான பொன்னாடைகள் இது கௌரவப்படுத்துறதுக்கு போட்டிக்கு அற்புதமாக இந்த பின்னில் வந்து இங்கே வந்து 3 பேர் இதில் பங்கு வரணும். நான் தான் வின்னர். ஓகே, ஃபர்ஸ்ட் வின்னர் பேர் பராபரன். அனந்தன் வரதன். ஓகே, நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் அடிப்பீங்களா? கடைசி இல்லை, அதெல்லாம் சில ஃபர்ஸ்ட் ஆகுது. இது எப்படி கிடைக்கும்? லண்டன்ல இருக்குமா? இது வந்து இப்போ இங்கே பிறந்த குழந்தைகளுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வாழ்ந்த காலங்களில் எங்களுடைய அம்மா அப்பா இதுகளையெல்லாம் வடிவாக செஞ்சு காட்டி எங்களுக்கு அழகாக அதை தெரிஞ்சு நாங்கள் எங்களோட மனதில் பதிவடைந்திருக்கிறோம். அதை நாங்கள் எங்களோட பிறந்து வரும் இளம் சமுதாயத்துக்கும் நாங்கள் தெரியப்படுத்தணுமென்று எவ்வளவு விலை கொடுத்திருந்தாலும் எங்களோட தாயகத்திலிருந்து நாங்கள் வரவழைத்து நாங்கள் இதை செய்து பிள்ளைகளுக்கு அறியப்படுத்துகிறோம். நல்லா இருக்கிறோம். வணக்கம் அண்ணா. எந்த பேர் வந்தோன்னா கேஎஸ்என். எங்களோட டிஜேன்ற பேர் வந்து கேஎஸ்என் டிஜே கரோக்கு. நாங்கள் வந்து இப்போ ஒரு 8 வருஷமாக செய்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்வுகளில் கலந்து கொள்றதுக்காக வந்திருக்கணும். வணக்கம். நாங்கள் சட்டனில் தான் இருக்கோம். பசங்க சட்டன் தமிழ் ஸ்கூலில் தமிழ் பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர் இங்கே ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தார். பசங்களுக்கு ரொம்ப இந்த ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள மடிசார் மாமி ஒருத்தவங்க, இவங்க ஃப்ரெண்டு டாக்டர் இவங்க வேலு நாச்சியார், என் பொண்ணு சின்ன பொண்ணு, இவங்க பாவாடை சட்டை கல்ச்சுரல் ட்ரெஸ் அது வந்துருக்காங்க. இவங்க ஃபேஷன் ஷோ நடந்து வருவாங்க, ரேம்ப் வாக் நடந்து வருவாங்க. இங்கே எல்லாருமே அந்த இதில் பண்ணுறாங்க. சட்டன் தமிழ் பள்ளி மாணவர் நிறைய பேர் வந்திருக்காங்க, ரேம்ப் வாக்குக்காக வந்திருக்காங்க. ஆமாம், ராஜராஜ சோழன் அங்கே இருக்கார். ஆமாம், ராஜராஜ சோழன் இருக்காரு. ராஜராஜ சோழன் ஒரு ஹாய் சொல்லுங்க. வணக்கம். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க. என்னோட பெயர் சங்கீத் சஜீவ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன். வா. எங்களுடைய அப்பா எல்லாம் இலங்கையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock அங்கே நேரம் 4 மணிக்கு எழும்பி தோய்ந்து அப்பா தான் கோலம் போடுவார். அம்மா முதல் நாள் நைட்டு எல்லாம் கூட்டி மெழுகி எல்லாம் செஞ்சு வச்சுருவோம். அப்பா கோலம் போட்டுட்டு அவர் தான் பொங்கல் பானை வைப்பார். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே லண்டனில் ஆம்பளைகள் அது செய்வதில்லை உண்மையிலேயே. ஏனெண்டா அவைகளுக்கு வேலை ஒரு முக்கியமானது ஒரு இதாக இருக்கும்போது அவைகள் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் தாயாக இருக்கிற நாங்கள் அதை பிள்ளைக்கு எங்களுடைய அப்பா செஞ்சதை சொல்லி காட்டி அதை செய்து முழுமையாக நாங்கள் தாய்மார் தான் அதை செய்து பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துகிறோம். என் பேர் பவானி. நாங்கள் இந்த பூ அலங்காரம் பண்ண போகிறோம் கும்பம் வைக்கிறதுக்கு. அடுத்தது சாப்பாட்டு வேலைகள் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். வந்து ஒரு நல்ல இப்போ வரைக்கும் ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் தமிழ் கல்ச்சரில். ஆனால் எப்படி வந்து இது ஆரம்பித்தது, ஏன் இதை கொண்டாடுறோன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? பொங்கல் வந்து தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய நிகழ்வு. அது கொண்டாடுறதுன்ற முக்கிய காரணம் விவசாயிகள், அதாவது நீண்ட காலமாக
ஆதி காலத்தில் விவசாயம்தான் தமிழருடைய ஒரு முக்கிய ஒரு வருமானமாகவும் வாழ்க்கைக்கு தேவையானதும் ஆக இருந்தது. எங்கள் டீம் பேர் பறைக்காரிகைகள். நாங்கள் சட்டன்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 7-8 மாதமாக ப்ரொஃபஷனலாக பறை கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே இன்னைக்கு ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸாக பறை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஐம் லிண்டா. இந்த பறைக்காரிகைகள் வந்து நாங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் மேலே இருக்கோம். இப்போது வந்து இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் வந்து சட்டனில் வந்து டிடின்னு ஒரு டான்ஸ் குரூப் இருக்குது. அதுலேருந்து இன்ட்ரெஸ்டட் பறை கற்றுக்கணுன்றவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பர்சன் வந்து எங்களுக்கு ஆன்லைனில் இதை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஸோ நாங்கள் சக்தி சார், நாங்கள் இந்த இது வந்து லாஸ்ட் மார்ச்லேருந்து கரெக்டாக எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் பொன்னாடை பார்த்துவதற்கு முடியாது. இந்த குழுவில் இருக்கும் லீடராக தலைமை வகுப்பினர் நடத்தும் பத்மினி விஜயராகன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். இந்த பொங்கல் தமிழ் திருநாள் வரவில் ஒரு கட்டமாக இன்று சட்டத்தில், அதாவது எங்களுடைய மாநகரத்தில் இசைப்பிரிஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைய இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். ஏனென்றால் ஒவ்வொரு மாநகரத்திலும் ஒவ்வொரு விதமான விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சட்டத்தில் நாங்கள் 18ஆம் தேதி எங்களுடைய தமிழ் மரபு திங்கள் விழாவை சட்ட கவுன்சில் கொண்டாடி இருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக இன்று இந்த இசைப்பிரியர்கள், இசைக்கு மயக்காதவர்கள் ஒருவருமே இல்லை. இந்த இசைகளை பாடல்கள் கொண்டிருக்கின்றது. இசைந்து வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை, அவ்வாறான ஒரு இதில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி. நாத ஒளியாகி நம்பிக்கை
பெருமானே. என்னுடைய இந்த பொங்கல் விழாவிலே நாங்கள் கவியரங்கிலே கவி பாட இருக்கின்றோம். என்னுடன் இணைந்து எங்கள் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் திருமதி ஜெயதேவி மகேந்திரன் அவர்கள், திருமதி ரஜினி அம்பிகப்பாகன் அவர்கள் கவி பாட வந்திருக்கின்றார்கள். இன்றைய எங்கள் கவி தலைப்பு தீர்த்திக்கும் பொங்கல். பத்திரமாய் பானையிலே பொங்கிய புதுப்பொங்கல், நித்தியமான நிறை சொந்தம் கூடும் பண்பட்ட பொங்கல். உயிர்ப்புடனே உலகங்கள் உலகிலே உயரட்டும், நித்தமும் வாழ்வு நித்தியமாய் ஒளிரட்டும், சத்தியம் தவறாமல் சந்ததிகள் வளரட்டும். கைகளை எழுந்து வண்ண கோலம் வரைய தைமாதம் வந்துவிட்டால் திருநாங்கள் நடக்கட்டும். தைப்பொங்கலில் புத்தாடை தைத்தே அணியட்டும், மையிட்ட பெண்கள் மலர் சூடி மகள். கலாச்சார நிகழ்வு ஒன்று உங்களுக்காக இந்த சிறுவர்கள் ஒரு கலாச்சார நிகழ்வை தருகிறார்கள். பெரியவர்கள் கலாச்சாரம் இருக்கோ இல்லையோ, சிறுவர்கள் அதை உங்களுக்காக உங்கள் முன் காட்ட இருக்கின்றார்கள் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி. இப்பொழுது இங்கு மேடையேற இருப்பவர்கள் சட்டன் தமிழ் பாடசாலை மாணவர்கள்.
காண வந்தார் பேசாத மொழிய நாம் பேச வந்தார் பெண் பாவி நெஞ்சிலே யார் வந்தார் வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த பொங்கலோ பொங்கல் 2025 நிகழ்வில் இந்த ப்ரோக்ராம் எப்படி உங்களுக்கு போனது? ப்ரோக்ராம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட எல்லா ப்ரோக்ராமும் மிகவும் சிறப்பாக இருந்தது. பிள்ளைகள் இப்படி நிறைய டான்ஸுகள், நிறைய பரதநாட்டியம், கோலாட்டம், வேறு வேறு டான்ஸுகள் நடந்தது. அனைத்தும் சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. அதை விட பக்தி பாட்டுகள் எல்லாம் பாடினாக்கள் அவ்வளோ பெற்ற பக்தி பாட்டும் மிகவும் அருமை. அது அருமை என்று நாங்கள் தெரிகிறது. அதாவது வந்த ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் அவர்களுடைய கைதட்டலும் இல்லை தான் நாங்களே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு நிகழ்ச்சி சூப்பராக இருந்தது.